எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, அதாவதுங்க, ஒரு இடம் வாங்கும் பொழுது நான் ஏற்கனவே சில பதிவுகளில் போட்டிருக்கேன். அது எத்தனை அடி ரோட்டில் இருக்குது, அந்த இடத்தோட லேண்டு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ, அது சிஎம்டி அப்ரூவ் இருக்கா இல்லையா, பட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்து வாங்கினாத்தான் நாளைக்கு நம்ம இடம் வாங்கினதுக்கப்புறமா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறத எங்களுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். இப்போ எந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாம். சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வேம்புலியம்மன் கோயில் சிக்னல், வேம்புலியம்மன் கோயில் மற்றும் ஆழ்வார் திண்ணறையில் இருக்கக்கூடிய மெகா மார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருந்து டுவர்ட்ஸ் நம்ம போரூர் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய வலசரவாக்கத்தில் தாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு அருமையான காலி இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்குது. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. அந்த இடத்தோட லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 40 அடி. அந்த இடத்தோட லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40க்கு 60ங்க. அந்த இடத்தோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது மொத்த அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2400 சதுர அடிங்க. இந்த இடம் பக்காவான சிஎம்டிஏ அப்ரூவ்டு உள்ள இடம் தாங்க. அதனால் பேங்கில் லோன் ஈஸியாக கிடைக்குங்க. பேங்க் லோன் எலிஜிபிள் ப்ராப்பர்ட்டி தாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்தோட ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்க, கிழக்கு பார்த்த பிளாட்டு தாங்க இந்த இடம். இந்த இடத்துடைய விலை எவ்வளோ அப்படிங்கிறத அந்த இடத்தின் உரிமையாளர் எங்கள்கிட்ட எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா 4,60,00,000 பெர் கிரவுண்ட் ரேட்டு சொல்லியிருக்காங்க. திரும்ப சொல்ல 2400 சதுரடியோட விலை பார்த்தீங்கன்னா 4,60,00,000. இப்போ நீங்கள் வலசரவாக்கம், ஆழ்வார் திருநகர் இந்த ஏரியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டை அவங்க அந்தந்த ஓனர் ரேட்டை மேலே இன்க்ரீஸ் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆர்காட் ரோட்டில் கொஞ்சம் நடக்கக்கூடிய தூரத்தில் தாங்க இருக்கும், ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. அதனால் அவங்க சொல்லக்கூடிய விலை கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் வலசரவாக்கத்துக்கும் ஆழ்வார் திருநகருக்கும் பார்த்தீங்கன்னா இடையில தான் இருக்குது. அதனால தான் இந்த ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஆனால் 4,60,00,000 அப்படிங்கிறது கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. தாராளமாக ரேட்டை குறைச்சி தரதை சொல்லியிருக்காங்க. நம்முடைய ஒவ்வொரு பதிலும் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். முக்கியமான விஷயத்தை சொல்கிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ அந்த இடத்த பற்றின பதிவை நம்ம யூடியூப் சேனல் போடுறது கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்ம போட்டுட்ருக்குறோம். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி கூட பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட தாங்க இருக்குது. ஆழ்வார் திருநகர் வலசரவாக்கம் ஏரியாக்குள்ளே இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் 30 அடி ரோட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வேணும் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, தயவு செஞ்சு இந்த பதிவு பார்த்தீங்கன்னா டிலே பண்ணாமல் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த கூட்டி கொண்டு காட்டுவாங்க. இடத்த பாருங்கள். உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட நீங்கள் ரேட்டை உட்காந்து பேசிக்கலாம். ரேட்டு ஃபைனலாக ஆச்சு அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. லீகல் பார்க்குறதுக்கு டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பார்க்குறதுக்கு உங்களுடைய லீகல் அட்வைஸரை கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைஸர் லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டா மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் இடத்த பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாயை கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு இடத்த வாங்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாங்கக்கூடிய பணத்தில் வாங்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டே வாங்குங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு வில்லங்கமாக இருக்குது, ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த வில்லங்கமாக இருக்கக்கூடிய இடத்த பற்றின பதிவை நம்ம யூடியூப் சேனல் எப்பவுமே போடுறது கிடையாதுங்க. வில்லங்க இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா நாங்கள் எப்போவுமே அந்த இடத்துல அந்த இடத்த விற்பனை செய்யறதுக்குண்டான முயற்சியை நாங்கள் எப்போவுமே பண்ண மாட்டோம். அதை உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேங்க, இந்த பதிவிலே சொல்லிடுறோம். அதனால் தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்துட்டிங்கன்னா இமீடியட்டாக அங்கே தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. உண்மையிலேயே சொல்கிறேன்,
வலசரவாக்கத்துக்கும் ஆழ்வார்த்தினருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த இடம் இருக்குதுங்க. 30 அடி ரோட்டில் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன், 4 கோடி 60 லட்ச ரூபா அப்படிங்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. தாராளமாக வந்து இந்த இடத்துடைய உரிமையாளர் வந்து எவ்வளவு நாட்களில் வந்து பையர் வந்து இடத்த முடிச்சுக்கிறேன், பத்திரம் பதிவு பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட்டை குறைச்சி தரதா சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.